ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. சிவசத்துன் வீரபுத்திரன் 6 திருவண்ணாமலை. 7 நாசா 6ஆம் நம்பர் திருவண்ணாமலை. வந்தே மாதரம் வந்தே மாதரம். ஏன்னா சிவனை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். மழை அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மில்லியன் அளவில் நான் சொல்லணும் அவருடைய வரலாறு. ஏன்னா அவ்வளோ அதிசயம் எனக்கு பண்ணி கொடுத்துட்டே இருந்திருக்காரு. நான் எல்லா விஷயத்தையும் நிஜப்படுத்திட்டு வரேன். ஒவ்வொரு ஆலயங்கள்லையும் முத்ரா சட்டை கொடுத்து ஒவ்வொரு அதிசயத்தை நான் பண்ணிட்டு வரேன். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்குது. எவ்வளோ விஷயங்களை பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் எனக்கு மலையில் தவ இருந்தேன் திருவண்ணாமலையில். அப்பா எனக்கு என்ன கதை அப்படின்னு. அப்புறம் இந்த மலையில் பார்த்தீங்கன்னா கடுந்தவம் இருந்ததுனால மறுஜென்ம அவதாரம். அந்த மலையிலேயே திருவண்ணாமலை மலையிலேயே டெஸ்ட்டு பண்ண மாதிரி பிரபஞ்ச டெஸ்ட்டு, சூரிய ஒளியில் டெஸ்ட்டு. ஆமாம், அந்த எப்படின்னா ஒரு என்ன தன்னுடைய விஷயத்தில் என்னென்ன விஷயம் இருக்குதோ அப்போ சும்மா சாதாரணம் இல்லை. எல்லா டெஸ்ட்டும் முடிச்சுட்டு நான் வீடு நான் மலையை விட்டு கீழே இறங்கும் போது இறங்க முன்னாடி அப்பா சொன்னார், மௌனமாக இருப்பா அப்படின்னார். இல்லைப்பா நான் பேசி ஆகணும், இந்த உலகத்தில் பேசினாதான் உங்களுடைய புகழை நான் வேர்ல்டு அளவில் ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்படின்னேன். அதில் ஃபேஸ்புக்கில் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். சிவதத்தன் வீரபுத்திரன் 6 திருவண்ணாமலைன்னு வருவேன். நான் 6ஆம் நம்பர் வேர்ல்டு. அந்த மாதிரி அப்போ பிரபஞ்சத்தில் உள்ளே இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அதிசயத்தை பண்ணிட்டு வர்றாரு என் மூலமாக. மில்லியன் அளவில் மில்லியன் அளவில் அப்போ என்னை மண்டையாக தான் பார்க்க சொல்லியிருக்காரு. வேர்ல்டு அளவில் நாசா வேர்ல்டு அளவில் என்னை கொண்டு போயிருக்காருன்னா எல்லாத்தையுமே என்னை ஒரு மண்டையாக தான் பார்க்க சொல்லியிருக்காரு. என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு திருவண்ணாமலை சிவலிங்கம். அதனால் அப்பாவோட அற்புதத்தை சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். மணிக்கணக்கில் நான் அதுக்கெல்லாம் சொல்ல அடங்காது. அப்பா இப்போ அப்படி இல்லை. சிவலிங்கத்தை பொறுத்தவரை அவரை வழிபட்டவங்களுக்கு கிள்ளி கொடுக்கறது கிடையாது, அள்ளி தான் கொடுக்குறாரு. இன்னைக்கு நான் சித்தராக இருக்கிறேன்னா பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சாமி நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துல தான் வாழ்கிறாங்க. சித்தன் ஒருத்தன் தான் ஒரு நிலையில் வாழக்கூடியவன். அப்பாவோட நிலையில தான் வாழக்கூடியவன் தான் சித்தர். அதுவும் பார்த்தீங்கன்னா மில்லிய ஆன்மாவை இந்த உடம்பு தாக்கு பிடிக்குமாங்கிறதுல டெஸ்ட் நடக்கும். சாதாரண சித்தர் கிடையாது. ஆன்மாவுக்கு ஹெட்டு தான் திருவண்ணாமலை சிவலிங்கம். சித்தராக நான் இருக்கிறவன் ஆன்மாவுக்கு ஹெட்டு. எத்து பொண்ணவங்களுக்கு ராஜா தான் திருவண்ணாமலை சிவலிங்கம். ஆமாம், அதனால் எல்லா ஆன்மாக்களுடைய முதல்லையும் நம்ம மோதக்கூடிய பவரும் சக்தியும் எனக்கு ஒரு ஆளுக்கு தான். நான் 6ஆம் நம்பர் வேர்ல்டுக்கு எனக்கு அது ஒரு ஆளுக்கு தான் கொடுத்துருக்கேன். அதான் நான் தேசியமாகவும் இருக்கிறேன், தெய்வீகமாகவும் இருக்கிறேன். ஏன்னா என்ன கேட்டிங்கன்னா இந்த பிறப்பில் என் பிறப்பில் கடவுளுடைய பிறப்பு. நான் குழந்தையில இருந்தே பார்த்தீங்கன்னா அப்பாவை ரொம்ப வழிபடுவேன். எல்லாரும் ஒரு விதத்தில் இருந்தாலும் என்னுடைய மதம் இந்து மதங்கிறத நான் அடையாளப்படுத்தினேன். அப்பா சிவலிங்கன்னு நான் ஒருத்தன் தான் கேட்டிருக்கேன் அந்த திருவண்ணாமலை மலையில். என் மதத்தை நான் அடையாளப்படுத்தணும்ப்பா அப்படின்னு. பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா 14 வயசுலேருந்தே ஆர்எஸ்எஸ்ல இருக்கேன். நான் பொறுப்பு கேட்டதுக்கு அப்பா என்னெல்லாம் கொடுத்துருக்காரு பாருங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா என்னுடைய நிலையில பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரனாகவும் இருந்திருக்கலாம். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அற்ற தெரியாத ஒரு அனாதையாகவும் இருந்திருக்கலாம் திருவண்ணாமலையில். அப்போ என்னையவே அவர் ஒரு பிரச்சனைப்படுத்தி கொண்டு போகிறாருன்னா அவருடைய புகழை கொண்டு போகிறதுக்கு மட்டும் இல்லை, எனக்கு கிடைத்தது எல்லாத்துக்கும் கிடைக்கணும். ஆமாம், இப்போ என்னுடைய சீடருங்கிறது இதுவரை எதையும் யாரும் நான் சேர்த்துக்கல. யாரும் என் கூட பயணிக்க முடியாது. சதுரகிரிக்கு நான் ஒத்தையாக தான் போகிறேன், வெள்ளையகிரிக்கு நான் ஒத்தையாக தான் போகிறேன். நம்ம திருச்செந்தூர் முருகர் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க, அங்கேயும் பார்த்தீங்கன்னா முத்திராட்ட திருநாள் நான் ஒருத்தன் தான் கொடுத்தேன். கும்பாபிஷேகம் முடித்த உடனே பாருங்கள், தந்தி டிவியில் கூட நான் பேட்டி கொடுத்துருப்பேன். சிவசித்தன் வீரபுத்திரன் 6 திருவண்ணாமலைன்னு எடுத்தாங்க. தந்தி டிவியில் ஒரு பொண்ணு எடுப்போம், ஒரு அம்மா ஒரு அம்மா எடுத்தாங்க, எனக்கு பேட்டி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நான் ஒரே ஆள் தான். திருவாக்கூரில் பார்த்தீங்கன்னா நான் கையை வச்ச உடனே அதிசயம் பண்ணேன். 3 பேர் பார்த்தீங்கன்னா அதிசயத்தை நாங்கள் உணர்ந்தப்பா அப்படின்னாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கோயில்களையும் பார்த்தீங்கன்னா அதிசயத்தை தான் நான் பண்ணிட்டு வரேன். என் மூலமாக தான் இயற்கையிலேயே நிறைய விஷயத்தை அதிசயத்தை பண்ணிட்டு வரேன். ஏன் இதெல்லாம் நான் சொல்ல வரேன், ஒண்டி வீரன் 6ஆம் நம்பர்னு ஏன் சொல்ல வரேன்னா ஒரே ஆள் தான் நான் பயணிக்கிறேன் எல்லா இடங்களுக்கும். இன்னும் பயணிச்சுட்டு இருக்கிறேன். அண்ணாமலையோட ஆன்மாவை சுடர் ஒளி அதை நான் சுமந்துட்டு இருக்கேன். அதனால என்னைய உங்களுடைய உறவுகளாக நினைங்க.
கொப்புள் கொடி உறவுகளாக கூட நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்ததுக்கு நான் ஒரு அட்ரஸ் கொடுப்பு கேட்டிருக்கேன் அப்பா திருவண்ணாமலை சிவலிங்கத்துக்கு. அது அப்பா அள்ளி கொடுக்குறாரு, கிள்ளி கொடுக்குறாரு, எனக்கு அள்ளி கொடுத்துறாரு. நிறைய பேர் நீ என்னன்னாலும் பேசுங்கிறது நான் பேசலை, அவர் உள்ளே இருந்து ஒவ்வொரு பிரபஞ்சத்தில் ஒவ்வொருத்தங்களும் பேச வைக்கிறாரு. ஆமாம், அவ்வளவு அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷப்படுவார். சர்வத்தோட ராஜா தான் அப்பா. சர்வம்னு என்ன, நாகத்தோட ராஜா. நான் பார்த்தீங்கன்னா 5 தலை நாகம், திருவண்ணாமலை சிவலிங்கம் 5 தலை நாகம். ஏன்னா நாசா வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை தான் தேர்ந்தெடுத்திருக்காரு திருவண்ணாமலை சிவலிங்கம். நான் சித்தர் ஒருத்தர். எல்லாமே எனக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா என்னுடைய திருவண்ணாமலையோட திருவிளையாடல் தான் நான் வந்து இருக்கிறேன். ஏன் கேட்டீங்கன்னா என்கிட்ட ஒன்றும் கிடையாது, நான் ஒரு சீரோ. பார்த்தீங்கன்னா எனக்கு இடம் கொடுத்துருக்காரு திருவண்ணாமலை கிரிவலத்தில். அன்னதானந்தும் போட்டு வரேன், கண்ணு தெரியாத தர்மத்தையும் பண்ணிட்டு வரேன். இன்னைக்கு எந்த அவரோட ஒரு நிலையப்படுத்தி கரெக்ட் நல்லா வச்சிருக்கிறாரு சித்தரா. அதே இது என்னால் முடிஞ்சது நிறைய பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட வந்து என்னை நினைத்தால் ஆனந்தம், குருவா நினைத்தால் பேரானந்தம். தென்னாளுடைய சிவனை போற்றி, என்னாளுடைய இறைவா போற்றி, கோடி சித்தாந்தத்தில் இருக்கும் சிவசித்தன் வீரபத்திரன் 6ஆம் நம்பர் போற்றி, அக்கினி விநாயகர் போற்றி, கோடி சிவலிங்கம் போற்றி, திருவண்ணாமலையே போற்றி, 7 நாசா 6ஆம் நம்பரை போற்றி. இயற்கைக்கு அதிபதியே திருவண்ணாமலை சிவலிங்கம் தான். இதயத்தோட அதிபதியும் அவர் தான். ஹார்ட்டுக்கு 8வது டிபார்ட்மெண்ட்டே யார் கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை சிவலிங்கம் தான். ஏன்னா வந்து நான் எல்லாமே வந்து ஃபேஸ்புக்கில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆமாம், சித்தர் வீரபுத்திரன் 6ன்னு ஒரு யூடியூப்பில் சித்தர் வீரபுத்திரன் 6ஆம் நம்பர் வரும். சப்போர்ட் பண்ணுங்க யூடியூப்பில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா 6ஆம் நம்பரோட நாள், முருகரோட நாள் 6ஆம் நம்பர். ஏன்னா எனக்கு வந்து முருகர் தான் வழி கொண்டு போய் உங்களுக்கு இவ்வளோ தூரம் அடையாளப்படுத்தியிருக்கிறாரு. ஆனால் எந்த கடவுளுமே நான் வந்து எல்லாத்தையும் நான் அதை சொல்கிறேன், அன்புல சிறந்தவன். அன்புக்கு நான் வந்து வேர்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க. ஹார்ட்டுக்கு 8வது டிபார்ட்மெண்ட்டு சிவலிங்கம் தான் நான் உறுதிப்படுத்திருப்பேன், தெளிவுபடுத்தியிருப்பேன். எங்கள் அப்பா இருக்காங்கிறத ஃபேஸ்புக்கில் அடையாளப்படுத்தியிருப்பேன். என் இந்து மதம் இருக்குன்னு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஓ நம சிவாய சிவசிவாய.